ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன. இப்போது சமீபத்தில் வெளிவந்து ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு படம் தான் வந்து காந்தாரா. சரியா? ஆக்சுவலாக இதான் பார்ட் 1. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ பார்த்தது வந்து பார்ட் 2. இதுதான் வந்து பார்ட் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் ஒரு ஹிடன் சீக்ரெட் டீட்டெயில்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதை வந்து இது வரைக்கும் யாருமே நிறைய பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதைத்தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்துருங்க. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காந்தாரா இதுக்கு முன்னாடி வந்த சீக்வல் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஞ்சூர்லியை மட்டும்தான் பார்த்துருப்போம். பஞ்சூர்லி மட்டும்தான் வந்து குறி சொல்கிறதுக்கோ பஞ்சூர்லியை வச்சு மட்டும்தான் அந்த மையமாகவே அந்த கதைகள் போய்கிட்டு இருந்திருக்கும். கடைசியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ மேலே வந்து அந்த குலிகாங்கிற கடவுள் வந்து இறங்கி அவங்கள காப்பாற்றுற மாதிரி காட்டுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குலிகாங்கிற கடவுளுக்கான ஒரு இது ஏன் அவங்க குலிகாங்கிற கடவுள் வந்து அவ்வளோ நாள் இல்லை. அந்த கடவுள் அந்த கூட்டத்தில் அந்த அவங்க சாமி கும்பிட்ற அந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் இருக்கும். அந்த சிலைகளில் பார்த்திங்கன்னா குலிகா இருக்காது. குலிகா வந்து தனியாக இருக்கும். அதாவது அந்த காட்டோட எல்லையில் இருக்கும். ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சூர்லிங்கிறது வந்து இவங்களோட தெய்வம். இவங்க வணங்கக்கூடிய தெய்வம். அந்த குலிகாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவல் தெய்வம். இதான் வந்து இந்த படத்தோட ஒரு முழு கான்செப்ட். பஞ்சுருளியை யாரும் அபகரிக்கவோ பஞ்சுருளியை அடக்கவோ இல்லை இந்த மக்களை துன்புறுத்தவோ வந்தால் அந்த குலிகாங்கிற கடவுள் தான் வந்து முதல்ல வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பாட புகட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு கடவுளாக வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நடந்த பாட்டிலேருந்து நமக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலிகா ஏன் வந்து வரல, இதுக்கு முன்னாடி வரவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குலிகா மூலமாக பிறந்த ஒரு குழந்தை வந்து அந்த காந்தாரா காட்டை காப்பாற்றிட்டு அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலோகம், அதாவது அந்த ஒரு குழி இருக்கும். அந்த குழிக்குள்ளே இருந்தால் வந்து தெய்வங்கள்லாம் பிறந்து வந்ததாக சொல்லுவாங்க. அந்த தெய்வங்கள் பிறந்த இடத்துக்குள்ளே அந்த ஹீரோ வந்து போயிடுவார். அதோடு அந்த கதை வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? அந்த கதையில் வந்து அவருக்கு வாரிசு இருக்கா என்ன ஏதுன்னு ஒன்றுமே காட்டலை. ஆனால் இந்த இடத்துல குழி இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் இந்த இடம் இப்போது ஃப்ளாட்டால் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பையன் கேட்பான். அது வேற ஒரு கதை, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, முதல் பார்ட்லேயே வந்து குலிகா வந்து அந்த இதுக்குள்ளே போயிடுச்சு. ஓகேவா? பஞ்சுருளிக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு தன் மேலே கையை வைப்பாங்க. அந்த ஒரு லாஸ்ட் சீனை பார்த்துருப்பீங்க. எல்லோரும் மேலே இப்படி கையை வைப்பாங்க. அந்த தெய்வம் இப்படி தடவிட்டு இருக்கும். அதை பூரை எடுத்து பஞ்சுருளி மேலே வச்சுட்டு, பஞ்சுருளி தான் இனிமேல் உங்களை பாதுகாக்கும், பஞ்சுருளி தான் உங்களுக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு குலிகா வந்து மேலோகத்துக்கு போகிற மாதிரி அதான் அந்த படத்தோட ஒரு கான்செப்ட். ஓகேவா? இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, குலிகா கிடையாது, பஞ்சுருளி மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அந்த கடைசி சீனில் பார்த்தீங்கன்னா, பஞ்சுருளியோட ஒரு ஹோஸ்ட்டை வந்து கொன்னுட்டாங்க. அந்த முதல் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுருளியோட ஹோஸ்ட்டை கொன்றுவாங்க. அதனால தான் வந்து குலிகா வேறு வழி இல்லாமல் ஹீரோ தான் வந்து குலிகாவோட ஒரு ஹோஸ்ட்டு. ஓகேவா? அதாவது ஒரு உடல் மூலமாக அந்த பூமிக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஹோஸ்ட் வந்து ஹீரோ. அந்த ஹோஸ்ட்டை செலக்ட் பண்ணி கடைசி சீனில் அந்த குலிகா வந்து ஹீரோ மூலமாக வந்து அந்த காட்டை காப்பாற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கடைசியில் ஹீரோ மூலமாகவே வந்து குலிகா வந்து திரும்ப வந்து அந்த மாயக்காட்டை விட்டு மேலோகத்துக்கு போகுது. பஞ்சூர்லி வந்து மாயக்காட்டை விட்டு மேலோகத்துக்கு போகுது. அப்படிங்கும்போது இனிமேல் குலிகா வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது பஞ்சூர்லி ஆட்டம் முடிந்தது, குலிகா ஆட்டம் ஆரம்பித்தது அப்படிங்கிற மாதிரி தான் கதை. குலிகா தான் வந்து இனிமேல் மெயின் கதையாக வரப்போகுது. 2வது பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து முதல் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சூர்லி வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சு. மேலோகத்தில் இருந்த குலிகா வந்து இங்கே வந்து பெண்கள் தான் வந்து என்னை எதுக்கு பெண் எதுக்கிறதுக்கு பெண் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி குலிகா வந்து பஞ்சூர்லியை கூப்பிட்டதுனால பஞ்சூர்லி வந்துருச்சு. குலிகா வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து அடுத்த பார்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சூர்லியால் எதுவும் பண்ண முடியாத பட்சத்தில் குலிகா இறங்கிடுச்சு. இனிமேல் குலிகா தான் வந்து காப்பாற்ற போகுது. இதுதான் வந்து ஒரு ஒரு மெயின் கதையாக வந்து வரப்போகுது அடுத்த கதை காலத்தில். குலிகா என்னாச்சு, அந்த பள்ளத்தாக்கு என்னாச்சு, அந்த தெய்வம் பிறந்த பள்ளத்தாக்குன்னு சொல்கிற அந்த பள்ளத்தாக்கு என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்னும் அடுத்த ஒரு பார்ட் வரப்போகுது. அதில் பார்த்து அதில் என்னென்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்கோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.